ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கோழிகளுக்கு எரை தாங்க போட போறோம். நம்ம தோட்டத்துல என்ன கோழி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சம்பவம் காத்திருக்கு உங்களுக்காக. கோழி மெயின்டெனன்ஸ் எல்லாமே எங்க கொழுந்தனார் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வெளியில போனதுனால நான் தான் கோழிகளுக்கு எரை வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அரிசி போட்டுட்டேன். இப்போ மக்காச்சோளம் கொண்டுட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மக்காச்சோளம் வந்து மிஷினில் கொடுத்து ஒன்றா ரெண்டா உடச்சிட்டு வந்ததுங்க. இப்படி நம்ம உடச்சி போடுறதுனால குஞ்சு கோழிகள் எல்லாமே நல்லா சாப்பிட்டுப்பாங்க. செரிமான பிரச்சனையும் எதுவும் வராது. நான் இது வந்து சாயங்கால டயத்தில் மட்டும்தாங்க கொடுக்குவோம். நம்ம கோழிகள் எல்லாமே மேய்ச்சல் முறையில் தாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சாயங்கால டயத்தில் மட்டும் இணை உணவாக கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணுங்கிறதுக்காக மட்டும் நம்ம கம்பு மக்காச்சோளம் அரிசி அப்படின்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரே பக்கம் போட்டோம்னா கோழி எல்லாம் சண்டை கட்டிக்குதுங்க. அதுக்காக தான் தனித்தனியாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பெரிய கோழி எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. சின்ன குஞ்செல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்குது. பெரிய கோழி சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் சின்ன கோழி எல்லாம் சாப்பிடும். ஏன்னா பெரிய கோழி எல்லாம் சாப்பிட விடாது. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் போய் கோழிக்கு இரை போடலாம். இப்போ கொஞ்சம் கோழி தாங்க வந்திருக்குது. பாதி கோழிலாம் அங்கிட்டு இங்கிட்டு நிற்கிது. இப்போ இருக்கிற கோழிக்கு நம்ம தீனியை போடலாம். அப்புறம் அந்த கோழி வந்துச்சுன்னா தொட்டியில் போட்டு போனோம்னா வந்து சாப்பிட்டுக்கும். பக்கத்துலேயே தண்ணியும் வச்சிடுறதுங்க. கோழி அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சுக்கும். ஒரே இடத்துல நின்று இறைய பொறுக்காது கோழி. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. நான் போட்டு வச்சுட்டு வந்துட்டோம்னா அது எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பெருவிட கோழிங்க. கறி சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் சண்டை கட்டிக்குது. இது வந்து கட்டு சேவலுங்க. அதனால தான் பயங்கரமாக சண்டை கட்டுது. ரெண்டுமே கட்டு சேவல் தான். எப்படி சண்டை கட்டுது பாருங்கள். விட்டோம்னா நம்மளே காலி பண்ணிவிடும். அந்த அளவுக்கு இருக்கும் சண்டை பயங்கரமாக. இப்போ தாங்க குஞ்சு கோழி எல்லாம் ஒன்று ஒன்று வருது இரை பொறுக்கிறதுக்கு. இந்த மாதிரி குஞ்சு கோழிகளில் இருந்து தாங்க அந்த கட்டு சேவல்லாம் வந்தது. இந்த குஞ்சு கோழிகளுக்காக கொஞ்சம் கம்பு போட்டேங்க. அதை தான் இப்போ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி குஞ்சு கோழிலாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அரிசி கம்பையும் கலந்து போடுங்க. நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இந்த பக்கம் நம்ம கருப்பு கோழி கோழி குஞ்சுகள் எல்லாமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது எல்லாமே இந்த கோழியோட குஞ்சுகள் தாங்க. எல்லாம் இப்போ சாப்பிட்டுட்டு எல்லாம் மேய்ச்சலுக்கு போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கத்தில் இரை போட வந்தேங்க. சேவல் கோழி எல்லாம் எப்படி மரத்தில் உட்காந்துருக்கு பாருங்கள். நான் கிட்ட வரவும் கோழி எல்லாம் ஓடுது. நாங்கள் இங்கேயும் இறைய போட்டுட்டு போயிட்டோம்னா இந்த சைடில் இருக்கிற கோழி சேவல் குஞ்சு கோழி எல்லாம் வந்து சாப்பிட்டுப்பாங்க. இங்கேயும் பக்கத்துலேயே தண்ணியும் வச்சுருக்கோம். தண்ணியும் குடிச்சுப்பாங்க. பாருங்கள் எப்படி நம்ம கிட்ட வரவும் எல்லாம் ஓடுறாங்க அங்கிட்டும் இங்கிட்டும். வாங்க வாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம். வந்து தண்ணி குடிச்சிட்டு இறைய சாப்பிட்டுட்டு போங்க. இந்த பக்கத்துலேயும் அரிசியும் கோழிக்கு இறையும் தண்ணியும் வச்சாச்சு. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஒன்று ஒன்று நிற்கிது. பொழுதானா தான் எல்லாம் அடையிறதுக்கு வரும். பாருங்கள் என் பையன் அங்கே கோழிக்கு இரை போடுறானாமா. இந்த பக்கமும் 4-5 கோழி சுற்றிக்கிட்டு நிற்கிது. இவங்கெல்லாம் தனிக்காட்டு ராஜா. அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வந்து சாப்பிடுவாங்க. இந்த சாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கு மக்காச்சோளம் வச்சுருக்கோங்க. இது நம்ம தோட்டத்தில் உள்ள மக்காச்சோளம் தான் சுத்தம் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கோழிக்கு போடுறதுக்காக வச்சுருக்கோம். மிஷின்லேயும் கொடுத்து வேணுங்கும் போது அரைச்சிக்குவோம். இந்த சாக்கில் பார்த்திங்கன்னா கம்பு வச்சுருக்கோம். இது கடையில் வாங்கின கம்புங்க. கொஞ்சமாக வச்சுருக்கோம். வேணுங்கும் போது போட்டுக்கலாம். அந்த சாக்கில் அரிசி இருக்குது. இதுவுமே கோழிக்காக வச்சது தான். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. எங்கடா வீடியோவே முடிய போது இன்னும் சம்பவத்தை காணும்னு பார்க்குறீங்களா? இது தாங்க அந்த சம்பவம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேவலோட சண்டை எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.